என்ன விலைகள் எப்படி என்ன மாதிரி என்ன கொடுப்பீங்க? நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து காட்டி பார்த்து எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பார்ட்ஸ் எடுக்கல அப்படி எல்லாம் தேடி தெரியலாம். அப்படியே நாங்களும் உங்களோட தொடர்பு கொண்டாடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வணக்கம், நான் சர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, நெல்லியடியில் நிற்கிறேன். நெல்லியடியில் பார்த்தீங்கன்னா இது வந்து நெல்லியடி யாழ்ப்பாண வீதி தான் இந்த வீதி. இதில் வந்து லான் மாஸ்டர் விற்பனைக்கு வந்திருக்கு. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது வந்து சாமான்கள் பொருட்களை ஏற்றி கொண்டு போகலாம், இல்லாட்டி விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். அந்த சிறிய ரக உழவு இயந்திரம் தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. இது தொடர்பான விவரங்களை நான் இப்போ கேட்டு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அங்காலே நிற்குது, அதுகளெல்லாம் காட்டுறேன். அங்காலேயும் ஒரு லான் மாஸ்டர் ஒன்று நிற்குது, அதுவும் இப்போ என்ன விலை விற்க போயினோம்னு சொல்லி எல்லாம் கேட்டு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தின் உரிமையாளர் நிற்கிறார். அவரோட கேட்டு நான் மேலதிக தகவல்கள் அவங்களோட கேட்டு சொல்கிறேன். இப்போ இந்த லான் மாஸ்டர் மட்டும் நிற்குது, வேறு என்ன அவங்கள்ட்ட நிற்குது? என்னுடைய இப்போ ஹேண்டர் ஒன்று நிற்குது, மற்றது வேறு வாகனங்கள் நிற்கிது. ஆனால் இப்போ தச்சமயம் இங்கே இல்லை. இப்போ தேவைன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து கொடுப்போம், பிரச்சனை இல்லை. எப்படி வாகனங்கள் எடுத்து கொடுப்போம்? ஹேண்டர் வேண்டான்னா மற்ற சிறிய உழவு இயந்திரத்தின் சகல பார்ட்ஸும் எடுத்து கொடுக்கலாம். இப்போ கியர் பாக்ஸில் இருந்து கியர் பாக்ஸுக்கு சைட் கேஸா, இல்லை இன்ஜின் தனியாக வேணுமா, இல்லை இன்ஜின் இந்த டீசல் பம்ப் தேவையா, மற்றது சில்லுகள் தேவையோ, இது என்ன விதமான இப்போ சாமானும் எடுத்து கொடுக்கலாம். நாங்கள் இப்போ குருநாகலேருந்து கொண்டு வருவோம். சில பேர் இங்கே இந்த பார்ட்ஸ் எடுக்கல அப்படி எல்லாம் தேடி தெரியலாம். அப்படியே நாங்களும் உங்களோட தொடர்பு கொண்டு எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எடுத்து கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. என்ன தேவைன்னு சொன்னாலும் லேமாஸ்டர்கிட்ட லேமாஸ்டர் பெட்டி தேவையா, இல்லை என்ன தேவையானு சொன்னாலும் எடுத்து கொடுக்கலாம். ஆமாம். இது என்ன மாதிரி இந்த விவரங்கள் ஒரு சொல்லுங்க. இந்த லான் மாஸ்டர், அதாவது வந்து இந்த சிறிய ரக உழவு இயந்திரத்தின் விவரங்களை சொன்னீங்கன்னா அந்த எடுக்கிறார்களுக்கும் ஒரு உதவியாக. இது என்னென்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு பதிவு. இது ரெக்ன்னு சொல்கிறோம். இந்த லேமாஸ்டரை பற்றி தெரிஞ்ச ஆளுக்கு தெரியும். மற்ற அந்த குவாட்டா கம்பெனி குவாட்டா பிரச்சனை என்ன சொன்னால் இது மற்ற மிஷின்களை மாதிரி இல்லை. சிறிய உழவு இயந்திரத்தில் விலை கூடியது. இப்போ மற்ற நார்மலாக இருக்கிறது 550, 600, அதுகள் 700, அதுகள் எல்லாம் 5 லட்சம் ரூபா அப்படி அதுக்குள்ளேயே வேண்டாம் தனி மிஷின் கலப்பையோட. ஆனால் இது இப்போ கையிலிஸ் நிறுவனம் கொடுக்குது. இப்போ ஜப்பான் இன்ஜினும் தாய்வாண்ட கியர் பாக்ஸ் தான் வருது. ஆனால் இதில் இருக்கிறது ரெண்டுமே ஜப்பான். இப்போ தாய்வானில் வச்சு தான் செய்து அனுப்பிவினேன். இன்ஜின் மட்டும் ஜப்பான் இன்ஜினை போட்டு 18,60,000 கைலிஸ் நிறுவனம் கொடுக்குது. புதுசாக ரை கொடுக்குது. தனி மிஷின் மட்டும் பெட்டி ஒன்றும் பெறாது. கலப்பை ரில்லர் கலப்பையும் ரோட்டர் கலப்பையும் அதே டைம்ல மிஷின். இதுல பாவன காலம் மற்ற மிஷின்களோட கூட பாவன காலம் கூட. இது என்னன்னு சொல்றது, ஆக்களை மாறிட்டான். இது ஒரு ஆக்கள் ஏஜுக்கு ஆக்கள் கடைசியில் இருக்க ஒரு 60-70 வருஷம் இருக்கிற மாதிரி இது இன்ஜின் செய்து பாவச்சு கொள்ளலாம். மற்றது இதுல உடைகிறதுக்கு எது விதமான பெரிய அளவு உடைகிற பொருள்களும் இல்லை. ஒன்று பார்ட்ஸ் வேணுமென்றாலும் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இங்கே எடுத்துக்கொள்ளலாம். என்ன பார்ட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். இது என்னென்ன தேவைக்கு இதை நாங்கள் பயன்படுத்தலாம்? இது என்னென்னு சொல்றது, முளையாக்கண்டுக்கு சில்லை ஒடுக்கிட்டு இடையாடி அடிக்கிறது, சாறுன்னு சொல்லுவினம். அத மாதிரி அப்படி அடிக்கலாம். மற்றது உழலாம், எல்லாத்துக்குமே பாவிச்சு கொள்ளலாம் கூடுதலானது. இப்போ இதுன்னு சொல்லி ஆக்கள் கூலி தேவையிலேயும் சிலதுகளை கூலியாக்களை பிடிக்கிறதும் கஷ்டம். இப்ப கூலியாக்களை பிடிக்கலன்னா காசு கொடுத்தாலும் விலை பிடிக்கலாம். காசு கொடுத்தாலும் பிடிக்கல, காசு இருந்தாலும் பிடிக்கல. மிஷின் ஒன்றுதான் நாங்கள் என்ன சொல்றது, சில்லை ஒடுக்கி போட்டிட்டு இப்ப கண்டுகளுக்கு இடையே காலை அடிச்சு விட்டா போய் அடிச்சு கொண்டு வந்தால் புல்லெல்லாம் அழிஞ்சிடும். இப்ப நான் எங்கள்கிட்ட ஒரு பொருள் இருந்துன்னு சொன்னா நாங்கள் டீசலை மட்டும் தான் ஊற்றப்படுறோம். ஊற்றி போட்டு ஒரு கம்முதலருக்கு அடிச்சு புல்ல சா வச்சுட்டு திருப்பி முளைச்சால் திருப்பி முறுக்கு அடிச்சு விடலாம். அப்படியே உண்டு. அதுமாதிரி நல்ல டீசல் 1 லிட்டர் டீசல்ல 4 மணித்தியாலும் விலை. 1 லிட்டர் டீசலுக்கு 4 மணித்தியாலும் விலை. இதுல இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப குபாட்டாவில மற்றது 550, 600 இருக்கு தானே. இப்ப பாட்ட பம்முக்கு எண்ணெயில எல்லாம் விலை கூட. ஆனா அதுல பம்ம கப்புள்ஸ் பண்ணினால் அது இன்னும் எண்ணெய் சிக்கனமும் சிலோவில விட்டாவே குறைஞ்சது 4 மணித்தியாலும் ஓடும். 1 லிட்டர் டீசலுக்கு 4 மணித்தியாலும் ஓடும். நல்ல பாவனையாகவும் இருக்கும். மற்றது இன்ஜினும்
இப்போ வாட்டர் பம்புக்கு பதிலாக பம்ப் ஒன்று கப்புள்ஸ் பண்ணி நாங்கள் பாவிச்சால் குறைஞ்சது 20 வருஷம் இருக்கும். ஏன்னு சொன்னா அது லோட் இல்லை தானே, எது விதமான தேவின தன்மை குறைவா இருக்கு. இப்போ நாங்கள் இதில் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் என்ன விலை போகுது, அப்படி என்ன விலைக்கு கொடுக்குற நோக்கம்னு சொல்லி நான் அப்புறம் சொல்லுவேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, என்ன இது போக்கா? இது ஆக்சுவலேட்டர். இது பெட்டிக்கும் ஃப்ரம் நம்பர் தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அதுக்கு இதுக்கு அப்படி இல்லை. நீங்க காலை கொஞ்சம் அங்கால கறிக்கு இல்ல இந்த காலை அப்படி அதை டேர்ன் பண்ணியிருந்தீங்க சார். அவ்வளோ லேண்ட் மாஸ்டர் தான் இல்லை சர்வீஸ் ஓட இருக்கேன். நான் லேமாஸ்டர் 16 வயதுல இருந்து லேமாஸ்டர் வச்சுக்கேன். நார்மலா மோடிஜாவே செஞ்சதுக்கே லேண்ட் மாஸ்டர் கொடுக்குறாங்க. நான் அது நார்மலா ராயல் ஒன்று காட்டுல அப்படியே போட்டு விடுவான். அப்படியே கொண்டு வருவாங்க. பழம் இன்ஜினோ கியோ பாக்ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்கள் இப்போ அந்த எடுக்க வர நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து காட்டி பார்த்து எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த பெட்டி இது பட்டி, இது லிவரஞ்சர் பட்டின்னு சொல்றது. இது இசுசு கேண்டரண்ட எல்போலுக்கு வர லிவரஞ்சரை பட்டி போட்டிருக்கு. பட்டி தகரம் எல்லாமே கிளீனா இருக்குது, எல்லாம் பொது தகரம் தான். அப்படி பாவிக்கும் இந்த காலம். என்ன விலையால் எப்படி என்ன மாதிரி என்ன கொடுப்பீங்க? இது விலை 15 கொடுப்பேன். 15 கொடுப்பீங்க. 15 லட்சம் இதை விற்பனை செய்யறதுக்கு தயாராக இருக்கலாம். நீங்க வந்து நேராக கதைச்சிங்களா விலைகளை கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்குமே. இதுக்கு கலப்பை இருக்குது, கலப்பை கொஞ்சம் வேலை செய்யணும். அப்ப அதையும் சேர்த்து தான் கொடுப்போம். அதுவும் சேர்த்து தான் அந்த விலை. கலப்பையும் இருக்கா, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த விலை வந்து. அது வீட்டை இருக்குது என்னதுன்னா இங்க 1.5 இல்லாத அப்ப வீட்டை இருக்கு. இது தனி மிஷின் மட்டுமே. இது தனி மிஷின். இது 550 சொல்றோம் இந்த மிஷினை. 550. இது இப்போ என்னன்னு சொன்னா ஒரு ஆளுண்ட பதிவிலான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஓனரோடையான் இருக்குது. மற்றது கலரை பார்க்க தான் இப்படி இருக்கு. ஆனால் இன்ஜின் ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை இருக்குது, கியர் பாக்ஸ் எல்லாம் வேலை இருக்குது. மற்றது ரிம்முகள் எல்லாமே பெயிண்ட் செய்து தான் கிடக்கு. இதுன்ற கலர் ஒரிஜினல் கலரோட நிற்குது. ஒரிஜினலாக இது இப்படி வந்தபடியே இருக்குது. அப்படியே வந்தபடியே இருக்கும். இதில் ஒன்றும் மாற்றம் செய்யலை. இன்ஜின் செய்திருக்கு. இன்ஜின் ஸ்டாண்டர்டில் கிராங்க் இருக்குது. அதை இப்போ காலத்து மட்டத்தில் ஓடிட்டு தானே. அப்போ அதால்
இன்ஜின் ஃபுல்லாக செய்திருக்குது. மற்றது கியர் பாக்ஸு ஒரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக பேக்கிங்கள் சீல்கள் எல்லாம் போட்டு கூட்டியிருக்குது. ஆனால் அதே டைமில் கியர் பாக்ஸுக்கு வீலோ இல்லை ரேசரோடோ எதுவும் பழுதாக இல்லை, அதெல்லாம் மாற்றவும் இல்லை. இது என்ன மாதிரி என்ன கம்பெனி இது? இது குவாட்டா கம்பெனி தான். குவாட்டா அது குவாட்டா தான். அது ரெக்ன்னு சொல்கிறது. அது பிஸ்டன் ரெக் பிஸ்டன் வரும் அதுக்கு. மற்றது அது கொஞ்சம் அது விலை கூடினது. இது இப்போ என்னன்னு சொல்கிறது, கலப்பையும் மிஷினுமே 6 ரூபா 6 லட்சம் அப்படி வேண்டலாம். நல்ல நல்ல மிஷினு, நல்ல இதாக கம்ப்ளீட் ஆகிருக்கிறது. ட்ரில்லர் கலப்பையும் மிஷினும். இது என்ன மாதிரி கொடுக்குறோம் நீங்கள்? இது 3.5 லட்சம் கொடுப்பேன். கொடுப்பீங்க? ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கும். ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த சாவியை தாங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். எத்தனை அமௌண்ட் பதிவு தெரியுமே? இது புத்தகத்தெல்லாம் பார்க்கணும். இதுன்ற நம்பர் எஸ்ஹெச் இங்கிலீஷ் நம்பர் தான். இப்போ எஸ் நம்பர் மிஷின் தான். GOH இல்லை, எஸ் நம்பர் மிஷின் தான். புகை ஒன்றுமே இல்லை. இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற புகை ஒன்றும் இல்லை. இதுவும் யாரும் வந்து மெக்கானிக்கல் வந்து பார்த்து எடுத்துக்கொண்டு போகலாம். ஓப்பன் விடுவோமா என்ன? சரி சரி. எப்படி இந்த டீசல் வேலை செய்யும்? இது டீசல் வேலை செய்யும். 1 லிட்டர் டீசல் 4 மணித்தியாலும் வேலை. 4 மணித்தியாலும் வேலை. 4 மணித்தியாலும். நாங்கள் இப்போ கொஞ்சம் லோடுகள் போட்டு கூடுதல்னு சொன்னால் 3 மணித்தியாலும் விலை. 3 மணித்தியாலும். இப்போ நாங்கள் சாமான்களை ஏற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கொடுக்குறோம் என்றால் அப்படி வேலை செய்யும். இது ஜப்பான் தானே எப்பவுமே செய்து. இப்போ சைனான்னு சொன்னால் எல்லாம் உருக்குலைஞ்சிடும். இது வந்த காலத்துக்கு இது இப்பவும் ஒழுங்கான முறையிலாம் இருக்குது. ஆனால் அந்த பெயிண்ட்டுகள், இந்த போனெட் இல்லை, அந்த இதுகள் கூடுதலாக இந்த போனெட்டுகள் சைட் நெட்டுகளை ஊக்கி போடும். அப்போ அதனால் அது இது கூடுதலாக இருக்காது. ஆனால் அந்த மிஷினுக்கு அது அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது கூடுதலாக அந்த மிஷினுக்கு ரேடியேட்டரும் படாது, போனெட்டுகளோ எதுவுமே உருக்குலையாது அந்த மிஷின். இது 550 600 அதில் கொஞ்சம் உருக்குலைஞ்சி ஓடும். அதை கவனமாக பாவிச்சா உருக்குலையாமல் இருக்கும். மற்றும்படி அதுதான் அந்த மிஷின் விலை கூடின மிஷின். இது குறைவான இதில் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ உங்கள்கிட்ட இந்த மிஷினில் எடுக்க வந்து ஆவணங்கள் எல்லாம் உடனே மாற்றி கொடுக்கும். ஆவணங்கள் எல்லாமே சரியான முறையில் டேக்ஸ், இன்சூரன்ஸ், மற்றது புத்தகம், டிரான்ஸ்ஃபரும் சகலதுமே. என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இப்போ பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. வாரவையிலும் அதில் சரி பார்த்து ஒழுங்கான முறையில் எடுத்துக்கொண்டு போனால் நல்லது. ஆமாம் ஆமாம். இது என்னென்னு சொன்னால் ஜப்பான் 3 கிலோ வாட்ஸ் டைனமோ இருக்குது. மற்றது இதுக்கு 6K 700 இன்ஜின் இருக்குது. 7 கோர்ஸ் பவர் இன்ஜின் இருக்குது. இது ரெக் இன்ஜின் சொல்றது. இது இப்போ லேமஸ்டருக்கும் பாவிச்சு கொள்ளலாம். இது ஜெனரேட்டருக்கும் பாய்ச்சா. இது ஜெனரேட்டருக்கு ஒரிஜினலாக வந்தது ஒரு BOC பேங்குக்கு வந்தது. இது சிங்களமாவோட குருணாலேருந்து போன அந்த இன்ஜின் தான். அதோட இது நல்ல இப்போ ஓயில் இப்போ எப்படி கம்பெனிலேருந்து வந்ததோ அதே மாதிரியே இப்போவும் இருக்குது. பெட்ரோல் தானே? டீசல். ஸ்டார்ட்டுகள் இதுக்குமே ஒரு குழப்பம் இல்லை. ஒரு அடியில் ஸ்டார்ட் பண்ணும். டீசல் இல்லாமல் எப்படி டீசல் இது இது எப்படியும் நல்லா விலையும். இதுகளை விட விலையும். ஒரு ஸ்லோவன்னு சொன்னால் 4.5 மணி நேரத்துக்கிட்ட விலையும். 4.5 மணி நேரத்துக்கிட்ட 1 லிட்டர் டீசலுக்கு. இது RK 700 சொல்றது. 70 இருக்கும். RK 80 இருக்கும். அது அந்த லேமாசோல இருக்கிற RK 80. இது 3 கிலோ வாட்ஸ் ஒரிஜினல் ஜப்பான் டைனமோட இருக்குது. இது ஜப்பான்ல இருந்து நேரடியாக கப்புள் பண்ணி இங்கே கப்புள் பண்ணது இல்லை. இங்கே இது ஒரிஜினல் ஸ்டாண்ட் இதோடையே வந்தது. அப்படியே வந்தபடியே நாங்கள் வண்டி வச்சிருக்கிறோம். மற்ற இந்த டேங்க் மூடியல், ரேடியேட்டர் மூடிய எல்லாமே பார்த்தா தெரியும். இதை பெரிய இது சம்மந்தமாக தெரிஞ்சாங்களுக்கு தெரியும். இது ஒரிஜினலாக இதுகளோட வாரது நாங்கள் மாற்றுறது இல்லை. அதோட ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம் என்ன? ஸ்டார்ட் பண்ணிப்போம்.
இந்த சாவியை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெயின் கூட அப்படி இல்லை போகாமல் இருக்குது. கரெக்டாக பெயின் கூட நான் அந்த அளவுக்கு பாவனை பெரிய அளவுக்கு இல்லை. கரண்ட் நிற்கிற டைம் ஸ்டார்ட் பண்ணி வருவாங்க ப்ரோடக்ட். இது ஒரு பிஓசி பேங்க்ல இருந்தது. அதை போய் வந்து இதில் ஆப்ஷனில் எடுத்துக்கிக்கணும். அது ஒரு மேனேஜர் ஒரு ஆளுண்ட மகன்கிட்ட தான் பண்ணாங்க. ஆப்ஷனில் போய் பண்ணது. ஆமாம் ஆமாம். சரி காணுங்க. என்ன மாதிரி எப்படி என்ன விலையண்டா கொடுப்பீங்க? இது 3.5 லட்சம் அப்படியே கொடுப்பேன். 3.5 லட்சம் அப்படியே கொடுப்பேன். நீங்க வந்து கதைச்சி வந்து காய்ச்சி பேசி இப்ப நான் சொல்லியிருக்கேன், சொன்ன விலைக்கு ஒரு தரம் பண்ண போறதும் இல்ல. கதைச்சி பேசலாம், காய்ச்சி பேசி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றது நல்ல பொருள் என்ன சொல்லுவாங்க, அப்போ நல்ல டீசல் பாவனை. மற்றது சைனாண்ட மோட்டர் இல்லை, டைனமோ இல்லை, ஜப்பான் டைனமோ இருக்குது, இன்ஜின் கொவாட்டாண்ட ட்ரக் இன்ஜின் இருக்குது. அப்போ அதெல்லாம் டீசல் பாவனை நல்ல. மற்றது நார்மலாக பாவிக்கிற இப்போ யாரும் தேவையல் கல்யாண ஓட்டங்களோ இல்லை ஏதாவது தேவையலுக்கு பாவிக்கிறதுக்கும் ஒரு நல்ல சாமான். இப்போ கொண்டு கொடுத்தாங்க வாடகைக்கு விடுவினா நான் அப்படியே நாங்களும் எடுக்கலாம். நான் முதல்ல எடுத்தது என்ன சொன்னால், இந்த இன்ஜின் இருப்பதுக்காண்டி தான் எடுத்தேன்னா, நான் இப்போ கொடுத்து விடுவோம்னு பார்க்குறேன். லேமஸ் ரவுண்டுக்கு மாற்றி உழுவுறதுக்காண்டி தான் வேணுனது. இப்போ மாத்தையில் அப்படியே வச்சுடுவோம்னு பார்க்குறேன். மற்ற பெயிண்ட் எல்லாம் நீங்கள் இன்ஜினை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஜினில் இருக்கிற பெயிண்ட் அடிக்கையில் அப்படியே வந்த பெயிண்டோட தான் இருக்குது. இதை சொல்கிற தவால்பட்டி சைலஞ்சரோட வர இன்ஜின். தவால்பட்டி முழு சின்ன சைலஞ்சர் போட்டிருக்காங்க. இது மற்றதுகளுக்கு வெள்ளை இருக்குது, கருப்பு இருக்குது. இது தவால்பட்டி முதல். இந்த வாகனத்தில் இந்த வாகனம் 1997 ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணினது. 97 இது இசுசு கம்பெனியின் ஜப்பான். இது போக்கோ தான் இந்த மாடல். போக்கோ லொரி லைட் வெஹிக்கிள் ஓடையில அது 80 லைசன்ஸ் தேவை. மற்றபடி இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குது, பிரச்சனை இல்லை. பெஸ்ட் ஓனரோட நிக்குது. பெஸ்ட் ஓனரோட சிங்கிள் ஆளுன்ற பேர்ல நிக்குது. இது குருநாளையம் தான் கொண்டது. பெஸ்ட் ஓனரோடய நிக்குது. இப்போ வேணும்னா நீங்க உடனே மாத்தி அப்படியே நான் கொடுத்து கொள்ளலாம். லீஸ் மட்டும் 15 லட்சம் கொடுக்கணும். லீஸ் மட்டும் 15 லட்சம் கொடுக்கணும். இந்த வாகனத்துல விலை நான் இப்ப என்னன்னு கேட்டு சொல்றேன். அதுக்கு இந்த வாகனம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு விலை என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. இது பிரச்சனை இல்லை, கண்டிஷன்ல ஓகே. மற்றது ஒரு பக்கம் கதாவில் டிங்கர் வேலை இருக்குது. அது டிங்கர் வேலையான்னு சொல்லி ஒரு விளிம்பு தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு உக்கல் மாதிரி இருக்குது படத்துக்குள்ள. மற்றும்படி பெரிய அளவுக்கு கதாவிலையோ இதுலேயுமே டிங்கர் இல்லை. பெட்டி புது பெட்டி வச்சிருக்குது. நல்ல பெட்டி தான். உள்ளே முருகா காட்டுங்க, உறுதியான பெட்டி, தாரம் எல்லாமே நல்ல, பிரச்சனை இல்லை. டயர்களும் 4 டயர்களும் பரவாயில்லை, 4 மற்ற எக்ஸாவிலும் பிரச்சனை இல்லை. இது 48-8450 இது நம்பர் வான இலக்கம். மற்றது என்னென்னு சொன்னால், இது நல்ல டீசல் பாவனை. டீசல் 16 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேலையும் ஒரு லிட்டருக்கு வேலை செய்யும். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது சைலஞ்சர்ல கொஞ்சம் மவுலர் வச்சிருக்கிறாங்களா, அப்போ அதில் சத்தத்துக்கு ஆண்டி வச்சிருக்கணும். மவுலர் வட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் சைலஞ்சர் நல்ல சவுண்டாக இருக்குது. அது அவங்க நாங்கள் வேண்டியக்குள்ளேயே அப்படியான் இருந்தது. இன்ஜின் சவுண்டை பார்த்தாலும் தெரியும், நல்ல இன்ஜின், நல்ல இதாக தான் இருக்குது. இன்ஜின் நல்ல முறாலான இன்ஜின் தான். இது 18,60,000 கொடுப்பேன். 18,60,000
லீஸ் 15 லட்சம் ரூபா கொடுப்பாங்க லீஸ். அதை பார்த்துக்காச்சு மற்ற லீசிங் நாங்கள் இது அப்படியே நிற்கிது, லீஸ் போட இல்லை. லீசிங் கம்பெனி அடிச்சது போடுறதுக்கு கனகரம் கேட்டிருந்தது. இப்போ நாங்கள் இப்போ என்னத்துக்கு சும்மா வட்டி லீஸ் போடாமே வச்சிருக்கிறோம். எங்களோட தேவை ஒன்றுக்கு தான் கொண்டு வந்தால் இப்போ எங்களுக்கு இப்போ காசு கொஞ்சம் தேவையாகிறாங்க, அப்போ அதை கொடுத்து விடுவோமாண்டு அதுக்காண்டி தான் இந்த வாகனத்தை விற்க போகிறோம். சரி, உங்களோட இதை வேண்டோணுமெண்டா இப்படி தொடர்பு கொள்ற வேண்டோணுமென்று சொன்னால் நீங்கள் என்ற தொலைபேசி இலக்கம் 077 690 53 55. இதுக்கு நீங்கள் நார்மல் கோலில் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னு சொன்னால் நான் இந்த நாட்டில் இருக்கிறது இல்லை, நான் பொருளில் இருந்து தான் வந்துருக்கிறேன். அப்போ அதனால் உங்களுக்கு பொருள் நம்பர் தான் வாட்ஸ்அப் இருக்குது, அதை நான் கொடுப்பேன். அதில் உங்களுக்கு ஃபோட்டோஸோலையோ அதுலையோ இல்லை நேராக வந்து நீங்கள் பார்த்து ஒரு மெக்கானிக்கை கூட்டிக்கணும், வந்து பார்த்து விலையில பார்த்து கதைச்சி பேசியே செய்யலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பார்த்து காய்ச்சி எடுக்கலாம், பிரச்சனை. நீங்கள் நேரடியாக வந்து தொடர்பு பண்ணிங்கன்னா ஓகே. சரி, ஓகே, நன்றி.